லோகத்தில் ஒரு யோகியின் உண்டெங்கில் அது நம்ம திருமாவளவன் அண்ணனாக்கும். அவர் பேசினது கேளுங்களேன். யாரிடம் ஆளாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவர்கள் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். பாத்தீங்களா எவ்வளவு வீராவேசமா பேசி வச்சிருக்கிறாரு. ஐயோ பதவியை பத்திலாம் பல்லு இழிக்க மாட்டாரா அப்படின்னா, அப்புறம் பார்த்தா பல்ல இழிச்சிட்டார். அப்போ சோபாவுக்காக பல்ல இழிச்சாரா என்னன்றது தெரியல. ஒரு நடிகரின் பின்னால் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பின்னாடி போயிட்டார். ஆதவ் அர்ஜுனா விசிகாவை உடைக்க போறாரு அப்படின்னு சொல்லி தான் ஆதவ் அர்ஜுனா வெளியே கொண்டுட்டு போனார். ஆனா இப்போ ஆதவ் அர்ஜுனா அவரோட கையை தூக்கிக்கிட்டு விசிகா அலுவலகத்துக்கு முன்பாக வச்சுட்டு டிவிக்கேன்னு கத்திட்டு இருந்தாரு நம்ம திருமாவளவன் அண்ணன். இதை ஆலூர் ஷானவாஸ் பதிவிட்டு போட்டிருந்தாரு. நாம அதிகாரம் கிடைக்குதேன்னு ஒருத்தர்கிட்ட போயிடக்கூடாது, கடைசியா நம்மளோட வரலாறு என்ன சொல்ல போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகவே நம்ம திமுக கூட இருந்தாதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவரு திமுகவுக்கு அடிச்சிருந்தாரு சொம்பு. இப்ப என்னன்னா, ஐயா நமக்கு இத்தனை வருடம் கழிச்சு இப்பதான் நமக்கு பிளாஸ்டிக் சேர்ல இருந்து சோஃபாவா மாறி இருக்கும். இந்த நேரத்தில் போய் யார் நீ திமுகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆலூர் ஷானவாஸை ஒரு பக்கம் சிறுத்தைகள்லாம் கொதறி வைக்க, இப்போ ஆலூர் ஷானவாஸ் இருக்காருல்ல, அவர் விசிகாவில இருந்து திமுகவுக்கு தாவ போறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ திருமா அண்ணன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி. RSS பெற்றெடுத்த பிள்ளை விஜய் அப்படின்னீங்க. அவருடைய ஆட்சியில இப்போ நீங்க அமைச்சரவையில போய் உக்காந்துருக்கீங்களே, அப்போ நீங்க ஆயா வேலை பார்க்கறதுக்காக RSSற்கு ஆயா வேலை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறாரா அண்ணன் அப்படின்ற கேள்வியை மக்கள் வைக்கிறாங்க. RSSோட பிள்ளைகிட்ட இவருக்கு என்ன வேலை? அப்புறம் என்ன கொள்கை சித்தாந்தம்லாம்? ஏங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாங்க. இலங்கை தமிழர்கள் கொன்றதற்கு இறந்ததற்கு நம்மளுடைய உறவுகள் இறந்து போனதுக்கு காரணம் யாரு? இலங்கைக்கு இந்த கச்சத்தீவை தார வார்த்து கொடுத்தது யாரு? அப்பேற்பட்ட காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவை போய் ஏதோ அந்நிய சக்தி, இது மதவாத சக்தின்றீங்களே, இதெல்லாம் தகுமா? பொய் சொல்ற நாக்கு புழுத்து போகுமாங்க. காங்கிரஸ் தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை விட பாஜக என்ன செஞ்சிருக்கு? அவங்க மாநில மொழியிலேயே மருத்துவ எக்ஸாம் எழுதலாம், பொறியியல் தேர்வுகள் எழுதலாம், அரசு தேர்வுகளை எழுதலாம் அப்படின்னு கொண்டுட்டு வந்தது மத்திய பாஜக அரசாங்கம். மத்திய அலுவலகங்களுக்கு தமிழ்ல பேர் வச்சது மத்திய பாஜக அரசாங்கம். தமிழ் மொழியை உலகம் முழுக்க கொண்டுட்டு போய் சேர்ந்தது பாஜக. யாதுமுறை யாவரும் கேள்வின்னு ஐநா சபையில் வச்சு பேசியிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்புறம் ஔவையார் பாட்டு, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், இந்த பாடல் யாரு பாடினா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாடினாரு. திருக்குறளை உலகம் முழுக்க மொழிபெயர்த்து கொண்டுட்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு? மோடி அவர்களுக்கு. தமிழருக்கும் தமிழ் மக்களுக்கும் பாஜக மோடி அவர்கள் செய்த மாதிரி யாரு செஞ்சிருக்கா சொல்லுங்க. ஆனா காங்கிரஸ் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கா? சிதம்பரம் சொன்னாருங்க, இந்தியாவிற்கு தேசிய மொழியாக ஹிந்தி வரணும்னு அவர் சொன்னாரு. ஹிந்தி கத்துக்கணும்னு சொன்னாரு. ஹிந்தி மொழியை திணித்தது யார்? திமுக இருக்குல்ல, இந்த தீக்க இருக்குல்ல, ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்களா? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்களா? அது யாரை எதிர்த்து இந்த போராட்டம் நடத்தினாங்க? காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. அதற்கு எதிராக தானே இவங்க போராட்டம் நடத்தினாங்க. அவங்க கூட இவங்க கூட்டணியில் இருந்துகிட்டு பாஜகவே அந்நிய சக்தி, மதவாத சக்தின்றாங்களே. ஏங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் எந்தெந்த கட்சி மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஜாதி கட்சியில் இல்லை, மத கட்சிகள் கிடையாதா? இலங்கை தமிழர்கள் கொல்லும் போது, கச்சத்தீவை தார வார்த்து கொடுக்கும் போது மத்திய பாஜக மோடி அவர்கள் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? நினைச்சு பாருங்க. இவ்வளவு துரோகம் செய்த காங்கிரஸ் கூட திமுக கூட்டணியில் இருந்தது. கடைசியில திமுகவே துரோகம் பண்ணிட்டு முதுகுல குத்திட்டு இப்ப தாவேகா முதுகுல போய் சவாரி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதாவது உதயநிதி அவர்கள் இப்போது கண்டிச்சிருக்கிறார். அதற்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் கண்டித்திருந்தார். அதாவது காங்கிரஸை எந்த காலத்திலும் நம்பக்கூடாது, கிட்ட சேர்க்கக்கூடாது, இனி அவர்களுடன் கூட்டணி கிடையாது. யாரு சொன்னா? கருணாநிதி அவர்கள் 1984 சொன்னார். அடுத்ததாக காங்கிரஸை எந்த காலத்திலும் நம்பக்கூடாது, கிட்ட சேர்க்கக்கூடாது, இனி அவர்களுடன் கூட்டணியே கிடையாது. இது யாரு சொன்னா? இது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, 2014 சொன்னாரு. அடுத்ததாக காங்கிரஸை எந்த காலத்திலும் நம்பக்கூடாது, கிட்ட சேர்க்கக்கூடாது, இனி அவர்களுடன் கூட்டணியே கிடையாது. இதை யாரு சொன்னா?
எப்போ சொன்னா அப்படின்னா 2026 இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அடுத்ததாக 2036 இன்பநிதி அவர்கள் சொல்வார், காங்கிரஸை நம்பக்கூடாது, கிட்ட சேர்க்கக்கூடாது, இனி கூட்டணியே கிடையாது அப்படிம்பாங்க. வெக்கமா இல்லை? ஏங்க, வெக்கம் கெட்ட மானம் கெட்ட ஒரு கூட்டணி அப்படின்னா இந்த திமுக கூட்டணி தான். ஒருத்தருக்கு மேல நம்பிக்கை கிடையாது. நீங்க பாஜக கூட்டணியில பாத்தீங்கன்னா பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட பாஜக தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அங்கீகாரம் அதிகாரம் கொடுத்தது. ஆனா இந்த திமுக கொடுத்ததா? இத்தனை வருடமா பிசிகாவையும் காங்கிரஸையும் மற்ற கட்சிகளையும் வைக்க வேண்டிய இடத்துல தட்டி வச்சிருந்தாங்க. இப்போ தாவேக்க வந்த உடனே அவங்களுக்கு ஆட்சி அமைக்க போதுமான இடங்கள் தேவைப்பட்டதுனால இவங்களை சேர்த்துக்கிட்ட உடனே கிடுகிடுன்னு ஓடி போய் இவங்க கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆட்சியில பங்கு கிடைக்குது, அதாவது அதிகாரத்தில் பங்கு கிடைக்குதுன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க, ஒட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து RSS பிள்ளைகள்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் இங்க வந்து பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக இங்க நுழைந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னவர். RSS முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் போய் RSS பிள்ளைகிட்டே போய் சேர்ந்திருக்கிறாரு. ஆயம்மா வேலை பார்ப்பதற்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இது இவரை நம்பி இருந்தவங்களுக்கு, இந்த கொள்கைக்காக வந்தவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். உங்களை எத்தனை வருடமாக முதுகில் சுமந்த திமுகவையும் ஏமாத்திருக்கீங்க, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களையும் ஏமாத்திருக்கீங்க. ஏங்க, உங்க கட்சியில இருந்த உங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எவ்வளவு பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் திமுக கூட்டணி தோத்து போச்சு. இப்போ அந்த கட்சியிலேயே போய் நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னா என்னன்னு போங்கண்ணே. ஆனா இப்போ நம்ம ஒன்று சொல்லணுங்க. இப்போ வந்து ஒரு செய்தி நான் பார்த்தேன். 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் பெரும் சட்டம் ஒழுங்கு பேசுபொருளாக விவகாரமாக மாறி இருக்கிறது. தாவேகா பொறுப்பேற்ற 15 நாட்களில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் கார்டு பார்க்கிறோம். இதையும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை வந்து பேசி இருக்கிறார். மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறி இருப்பதற்கு இந்த குற்ற சம்பவங்களே சாட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் உதயநிதி அவர்கள். ஆனா ஊடகங்கள் இருக்குல்ல, பாராட்டணுங்க. இப்போதான் ஒரு உண்மையான ஊடகமாக செயல்பட்டு இருக்கு. தமிழகத்துல நடக்கக்கூடிய குற்றங்களை, தவறுகளை உடனடியாக வெளியே கொண்டுட்டு வருது. ஆனா இதே வேலையை திமுக ஆட்சியில இருந்த நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் பாராட்டி இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணீங்க? ஸ்டாலின் அவர்கள் அங்க போறாரு, இங்க வராரு, இதை சாப்பிட்டாரு, அதை பண்ணாரு. உதயநிதி அவர்கள் இங்க போனாரு, அதுல கலந்துகிட்டாரு, படத்தை பத்தி விமர்சனம் பண்ணாரு, படம் பார்க்க போனாரு. இந்த மாதிரியான செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திமுக ஆட்சியில் இருந்த போது மக்களுக்கு நடந்த, தமிழ்நாட்டுக்கு நடந்த கொடுமைகள், அநியாயம் பத்தி, பாலியல் கொடுமைகள் பத்தி ஏதாவது வாய் திறந்ததா? அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்ணுக்கு நடந்த அநீதி பத்தி வாய் திறந்ததா? கிருஷ்ணகிரியில பெரிய நாயகம்ன்ற ஒருத்தரால ஒரு மாணவி இறந்து போனாங்க. ஒரு குழந்தைங்க, மாணவி கூட கிடையாது, 2.5 வயசு குழந்தை இறந்து போச்சு. வாய் திறந்ததா? விளாத்தி குளத்தில் நடந்ததுக்கு வாய் திறந்ததா? பெருசா மீடியாக்கள் அப்ப வாயவே திறக்கல. எவ்வளவு ஏங்க, 4 லட்சம் கோடிக்கு மேல திமுக ஆட்சியில கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 4 லட்சம் கோடி எதற்காக செலவு பண்ணாங்க? தமிழ்நாடு எந்த வகையில முன்னேறி இருக்கு? அந்த காசை எடுத்து போய் எங்கேயா போட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி மீடியாக்கள், ஊடகங்கள், பத்திரிகை துறை திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்குமா? ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமா? தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக எல்லா மாநிலங்களையும் ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமா இருக்குன்னு சொன்னீங்களே, எந்த துறையில முதலிடத்துல இருக்கு? எதை வச்சு இதை எந்த அடிப்படையில், எந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இதை நீங்க சொல்றீங்க? கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏங்க, இளைஞர்கள்லாம் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால் போதைக்கு அடிமையாகிற இந்த சம்பவம்ன்றது திமுக ஆட்சியில அதிகமாயிட்டு இருந்தது. பார்த்தோமா? அதை கட்டுப்படுத்த திமுக எந்த நடவடிக்கை எடுத்தது? ஒன்றும் இல்லை. ஆனா இவங்களோட வெற்றி விளம்பரத்தையே முழுக்க இவங்க செய்திகளா போட்டிருந்தாங்க. திமுக செய்யக்கூடிய விளம்பரத்தை செய்தியா போட்டதுதான் ஊடகங்கள். இப்போ தாவே காட்சிக்கு வந்த பிறகு இங்க அது நடந்துருச்சு, இங்க இது நடந்துருச்சு, நடக்கலன்னு சொல்லல. ஆனா இப்போ ஊடகமா செயல்படுறீங்களா, நடுநிலையா செயல்படுறீங்களா இல்லையான்றதை என்கிட்ட கேட்காதீங்க. பண்றீங்கல்ல. அப்போ இதே மாதிரியான செயலை அப்பவும் திமுக ஆட்சியில் இருந்தப்பவும் இதை நீங்க பண்ணியிருக்கணுன்றதான் என்னுடைய கவலையே. இப்போ வந்து தாவே காட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் நடக்குதானா? நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது இவங்க அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரே ரீல்ஸ் தாங்க. எனக்கெல்லாம் முன்னாடிலாம் நான் பார்ப்பேன், சோஷியல் மீடியாக்கள் போனோம்னா எனக்கு செய்திகள் வரும், இல்லை வந்து யாராவது நண்பர்கள் ஏதாவது பகிர்ந்தது அந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தா மொத்தமாக தாவேக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட ரீல்ஸு, எம்எல்ஏக்கள் வெளியிடக்கூடிய ரீல்ஸு,
அண்ணன் யாரு பவரோடா உள்ளே இறங்கினா பவரோடா என்னமோன்னு சொல்லிலாம் வீடியோ பாட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. முடியல, எங்களால் பார்க்க முடியல. நீங்கள் அமைச்சராக பதவி ஏற்றா அந்த அமைச்சருக்கான வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த ரீல்ஸ் போடுற வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? எதிர்கட்சிகள் டம்மியாக இருக்கிறதுனால இறங்கி ஆடிட்டு இருக்காதீங்க. அண்ணாமலை அவர்கள் இறங்கிட்டாருன்னா மற்ற அரசியலுமே மாறிடும். உங்களுக்கான சரியான எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார். அதாவது விஜய் அவர்களுக்குன்னு நிக்கல, நியாயத்தின் பக்கம் நின்றார் அண்ணாமலை அவர்கள். அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பாக திமுக தாவேகாவை வைத்து செய்தது, எந்த இடத்துலலாம் தாவேகாவை அடிக்க முடியுமோ அடிச்சது திமுக. ஆனா இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு. இதுல தாவேகாவிற்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை. கரூர் விவகாரத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் சரியான பதில மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தாரு. இந்த மாதிரிலாம் அண்ணாமலை அவர்கள் செய்வார். நடுநிலை, அதாவது நியாயம் யார் பக்கம் இருக்கு இறங்கி ஆடுவார். அவர் மீண்டும் வந்தா தாவேகா நிலைமை நீங்க நினைச்சு பார்க்கணும். இதுல நம்ம முக்கியமா இன்னொரு நான் இமேஜ் காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. இந்த வீடியோல நான் முக்கியமா காட்டணும்னு நினைச்சதே இந்த இமேஜ் தான். நீங்க இதை கொஞ்சம் முக்கியமா பாருங்களேன். இதுல என்ன அப்படின்னா, இதுதான் உங்களின் மாற்றமா முதல்வரே, அதாவது இந்து மதத்தை அழிக்க நினைப்பவரும் இரட்டை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவருமான வன்னி அரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது சரியா? இவரெல்லாம் மந்திரியானால் தமிழகத்திற்கு தலைகுனிவு தான். பாஜக இந்த இமேஜை வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மாத்திக்கிட்டே இருக்காருங்க. அவர் யாரு முடிவெடுக்கிறானே தெரியல. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொன்னவரே தளபதி விஜய். ஆனா அவரு பாருங்க, கட்சி தொடங்கினோடனே அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு இல்ல, வெற்றி கழகம் அதுல இக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க சொன்னோன்னே சேர்த்தேன். அப்புறம் அவர் நெத்தியில பொட்டு வச்சிருந்தார், அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணோன்னே அந்த பொட்டு இல்லாத புகைப்படத்தை அவர் கட்சி இதில் போட்டார். அடுத்ததா அவரோட ஆட்சி வந்த பிறகு ஒரு ஜோதிடரை ஒரு பொறுப்புக்கு கொண்டு வந்தார். எதிர்ப்பு வந்தோடனே மாத்தினார். அறநிலைத்துறையின் ஒரு செயலாளராக ஒரு பிராமணரை நியமிச்சுட்டு அதற்கு திமுக சைட்ல இருந்து எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவரையும் மாத்தினார். இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியான இவ்வளவு குற்ற செயல்களில் ஈடுபட்ட வன்னி அரசுக்கு இவரோட அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, பிராமணர்ன்ற ஒரே காரணத்திற்காக எதிர்ப்பு வந்தோடனே அந்த பொறுப்பு கொடுக்காம மாத்துறீங்கல்ல, நீக்குறீங்கல்ல. அப்படி முடிவெடுக்கக்கூடிய நீங்க எப்படிங்க இப்படி குற்ற செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளிக்கு போய் நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா இதை மாற்ற மாட்டீங்களா? முடிவெடுக்க மாட்டீங்களா? ஏங்க, பிராமணர்ன்ற ஒரே காரணத்திற்காக அவர் தேர்ந்தெடுத்து பிறந்தாங்களா? நான் பிராமணரா பிறக்கணும் அப்படி சொல்லி தகுதியின் அடிப்படையில் தானே. அப்புறம் என்ன சமூக நீதி, சமத்துவம், மதசார்பற்ற கட்சி கூட்டணி? ஒரு ஜாதி பேர் அவர் பின்னாடி இருக்கின்றதுக்காக, பின்புல இருக்கின்றதுக்காக, அந்த ஜாதியில பிறந்தார் என்பதன் ஒரு காரணத்தினால அவருக்கான இடம் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா, தாவி காட்சியில கிடைக்கலன்னா ஒரு என்னங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டதுக்கு மக்களுக்கு என்னங்க நீங்க கொண்டு வர போறீங்க? இதுதான் மாற்றமா? இதே தான் திமுக பண்ணிச்சு, அதையே நீங்க பண்றீங்க. வன்னி அரசை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணுமா நீக்க கூடாதா? மக்களே நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே இவர் ஒரு கிறிஸ்தவர், மதம் மாறிட்டு இந்து தலித் மக்களை ஏமாத்தி, அரசியல் அமைப்பையே ஏமாத்தி கேள்விக்குறியாக்கி, அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டத்தை ஏமாற்றி இவர் இந்த தொகுதியில், திண்டிவனத்தில் தனி தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு ஏமாத்து பேர்வழி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவர் மேலே ஒரு முத்திரை குத்தப்பட்டுள்ளது. அதை முறையாக விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த புகாரும் இவர் மேலே வந்திருக்கு. ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு நபருக்கு எப்படி அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு குற்ற செயல்களில் ஈடுபட்ட இவரை நீங்கள் மாற்றணுமா இல்லையா? மாற்றுவார்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஐ ஆம் வெயிட்டிங்.